சூத்திரம்னா ரகசியம். அதனால்தான் ஆந்திராவில் வேம்பண்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்கிறாரு, ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே, ஓரியாய் நீ நின்று 5 எழுத்தை என் ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சப்தம் இருக்குத அதை யாராவது பார்த்தது உண்டா? இல்லை, பார்க்க முடியாது. ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இருக்குது. மனுஷனுக்குள்ள எப்படி இருக்குதுன்னா சத்தமாகவும் நெருப்பாகவும் இருக்குதான். அதனால சொல்றாரு ஓங்கார சூத்திரம். ஓங்காரம்னா சப்தம், சூத்திரம்னா ரகசியம். அதனால ஓங்கார சூத்திர சதானந்தவாரி எப்பவும் உயிர் ஓடினே இருக்குது. அது இல்லாத நேரமே இல்லை. அது இல்லைன்னா நீ இல்லை. இதை எவ்வளோ அழகா சொல்றாரு அவர். ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பர்ணே, நீ ஒரு எழுத்தா நின்னுக்குனிய ஏகன் அப்படின்ட்டு என்ன அநேகன்னு பஞ்சபூதத்தை கூட போட்டு விட்டியப்பா. நான் லோல் படுறேனே இந்த உலகத்தில். அப்போ நான் ஓர் எழுத்தாய் ஆகணுமே, அது எப்படி அப்படின்னா இந்த ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான அந்த ஓங்காரத்தை பிடிச்சிக்கிட்டா நீ ஒரு எழுத்தாய் ஆயிடுவ. என்ன மாதிரி நீ ஆயிடுவ, நீ என் கடவுள் தான் அப்படின்றாரு. அப்போ அது ஆகணும்னா என்னன்னா சுகம் விட்டுடணும், துக்கம் விட்டுடணும். இது ரெண்டையும் விட்டுட்டீங்கன்னா அது மாதிரி ஆகுவேன் அப்படின்ற. விடுவோமா? நம்மளால விட முடியலையே சொல்லுவேன். மனைவியை பார்க்காத ஒரு நாள் இருக்க முடியாது, செத்து போயிடுவேன். அதை விட்டு நான் என் புள்ளிய பார்க்காத அரை நாள் இருக்க மாட்டேன், அதை விட செத்து போயிடுவேன். இப்படி மனசுல ஆசையை சுமந்த குணம் ஓங்காரத்தை நான் எங்க கவனிக்கிறது? அதனால நான் 5 எழுத்தாந்து இந்த உலகத்துல லோல் பட்டுன்னுக்கிறேன் சாமி. அவன் ஒரு எழுத்தாந்து என்னை ஆட்டி பட்டுங்கிறான் சாமி. அப்போ ஓங்காரம்னா சப்தம், சூத்திரம்னா ரகசியம். இப்போ நமக்குள்ள ஒரு உயிர் ஓடிங்கிறதால தான் நம்ம பேசின்னுக்கிறோம். ஆனால் அது எப்படி ஓடுது, அது எப்படி இருக்குதுன்னு யாராவது அறிய முடியுதா? முடியாது. முடிஞ்சிடுச்சுன்னா ஞானி, முடியலன்னா அஞ்ஞானி. ஏன்னா ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் வித்தியாசம் என்னன்னா உடலை மறந்துடுவான். அவன் உயிரை மட்டும் அதையே கிட்ட மட்டும் பார்த்து நினைப்பான். அதனால அவனுக்கு உடல் தெரியல, உயிர் தெரியுது. அஞ்ஞானி உயிரை மறந்துடுவான், உடலை நினச்சிப்பான். அதனால இவனுக்கு உயிர் ஒன்று இருக்குதா இல்லையானே தெரியாது. ஏதோ பேசுகிறேன், ஏதோ ஓடுறேன், ஏதோ நடக்கிறேன். இது அஞ்ஞானியினுடைய வேலை. அப்போ இந்த அவ்வை என்ன சொல்லுதுன்னா, இந்த சூத்திரத்தை நீ அறியணும்டா. நீ மனிதன், அதனால தான் சொல்லுது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மானிடராய் பிறத்தல் கூட பெரிய விஷயம் இல்லைப்பா. இதுல கூணு குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது இல்லையா? இப்படி பிறந்த உன்னு நீ போய் உலக விஷயத்துல ஈடுபட்டு சாவறியடா. நீ பிறந்தது இந்த பூமியில கடவுளை அடையறதுக்குடா அப்படின்னு சொல்லுது. இந்த ரகசியத்தை நீ அறி அப்படின்றதுதான் சாமி அந்த பொருள். அது மனிதனுக்கு வர இன்ப துன்பம் வந்து கர்மாவை பொறுத்து அப்படின்னு சொன்னீங்க. மனிதனுக்கு வர்ற இன்ப துன்பம் கர்மாவை பொறுத்து அப்படின்னு ஆமா, அவன் முன் செய்த வினையினுடைய பயனா ஒருத்தன் நல்லா இருக்கிறான், ஆரோக்கியமாக இருக்கிறான், சுபீட்சமாக 3 வேளை சாப்பிட்றான். ஒருத்தனுக்கு கால் இல்லை, ஒருத்தனுக்கு கண் இல்லை, ஒருத்தனுக்கு கை இல்லை, ஒருத்தனுக்கு வேலை இல்லை, ஒருத்தனுக்கு சோறு இல்லை. இது எல்லாமே அவன் செய்த விதி பயனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனே அமைச்சுக்கினது. அது இங்கே கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது திருஞான சம்பந்தர் வந்து கோளாறு பதிகம் பாடுறாங்களேங்க. ஆமாம், அது வந்து தினமும் படிக்கும்போது நவக்கர கோளாறு வந்து குறையும், துன்பம் குறையும். அவர் மகானம்மா, அவர் என் மனுஷனை ஒன்றாய்க்க. நம்ம ஆசையில் அலையிற நமக்கும் ஆசை அற்று வாழ்ந்த மகானுக்கும் வித்தியாசங்குது. எந்த மகான் அவர் பாடினாரு, போய் வயிற்று வலி வந்துடுச்சுன்னு பாடினாரு, வயிற்று வலிலாம் தீர்ந்து போச்சு. நீ போய் பாடி தீர்த்த பாரு யாருக்கண்ணா. ஆஸ்பத்திரியில் ஒவ்வொருத்தரையாக போய் பாடி எழுப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு கற்பனை. அவன் வந்து பாடவே நான் வாய் திறந்து சொன்னாவே. இப்போது திருக்காட்டுப்பள்ளியில் ஞான சம்பந்தரும் அப்பறம் போனாங்க. மூடி இருக்கிற கோயில் திறந்தா இடிஞ்சு கொட்டுற மாதிரி இருக்குது. அதனால் திறக்காமல் விட்டுட்டான் கோயிலில். அப்போ அந்த இடத்துல போயிட்டு சொல்கிறார், ஞான சம்பந்தர் சொல்கிறாரு, அப்பர் தேவாரம் பாடி திறப்பார் அப்படின்றாரு. அவர் பாட்டு பாடினா 7 கதவு திறக்குது. நம்ம இன்னும் 30 பாட்டு பண்ணால் வீட்டு கதவே திறக்க மாட்டேங்குது.
அதனால் மகானையும் மனுஷனையும் ஒன்றாக்காதீங்க. மகான் வந்து உயர்ந்தவன், கடவுளில் பாதி அவன், நம்ம மண்ணில் பாதியாக வாழ்ந்துன்னுக்குறோம். எவ்வளோ மகான்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, ஆனால் யாரும் உங்களை மாதிரி இந்த மாதிரி சொன்னதில்லை பொறுமையாக. அதனால் இறைவனால் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களை நான் குருவாக தான் சாமியை ஏற்றுக்கிட்டு இருக்கேன். அது உன் நினைப்புமா, அது நான் மனுஷனாக தான் நான் என்ன நினைக்கிறேன். சார் நான் குருவாக ஏற்றுக்கிறேங்கய்யா. நீ ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காது, அது உன் மனசை பொறுத்துக்குது. நான் யாரும் அவங்க என்னை குருவாக ஏற்றுக்கணும்னு நான் சொன்னதில்லை, என்னை சிசினா வச்சுக்கணும்னு சொன்னதில்லை. இது பௌர்ணமியில் சித்ரா பௌர்ணமி எங்கய்யா ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. ஆமாம், சித்ரா பௌர்ணமி. ஆமாம். சொல்லுங்க, என்ன கேட்குற நீ? சித்ரா பௌர்ணமி விசேஷம், வேற என்ன? அதோட சிறப்பு கேட்குறேன். வானத்தில் வர 12 பௌர்ணமியில் சித்ரா பௌர்ணமி மனுஷன் தலைக்கு கிட்ட வரும், அதனால் அது விசேஷமான நாள். அப்படிங்களா? சரிங்க. உயிர்ன்றது காற்று, ஆன்மான்றது ஒளி. ஆன்மா இல்லைன்னா உயிர் இருக்காது. ஆன்மா இருக்கிறதால தான் உயிர் இருக்குது. ஆன்மாவினுடைய இயக்கத்தில் தான் உயிர். ஆன்மா இல்லைன்னா உயிர் இருக்காது. மாதிரி போகும்போது தீமையிலிருந்து விலகிடுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 வயசு பையன், உங்கள் வீட்டு பக்கத்தில் 10 வயசு பையனுங்க நிறைய இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க, உங்களுக்கு அம்மா அப்பாவுங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 10 வயசு பையனோட போய் சேர்ந்து விளையாடுறது சகஜம் தானே இது. ஆனால் விளையாடுறீங்க. உங்கள் அம்மா என்ன சொல்கிறீங்க? அவன் கூட சேராத, அவன் பொல்லாதவன், நீ போவதனேனா அப்படின்றாங்க. அவன் பொல்லாதவன், உன்னை என்ன பண்ண போகிறான்? அவன் பொல்லாதவன் தான், உன்னை என்ன பண்ண போகிறான்? ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனால் இருந்தாலும் ஏன் உங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு யோசித்தீங்கன்னா தெரியும். அவன் விடுற மூச்சு இருக்குது, அது உங்கள் மூச்சோட கலந்ததுன்னா நீங்கள் கெட்டவனா மாறுவீங்க. அதனால அம்மா என்ன சொல்றாங்க? அவன் கூட போய் சேராத, அவன் மூச்சு உனக்கு வந்துடும். உனக்கு அந்த மூச்சு வந்தோடனே குணம், அவன் குணம் வந்துடும், நீ கெட்டவனா மாறிடுவ. அதுக்காக அவங்க கூட சேரவானா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நல்லதானே சொன்னாங்க. அதே மாதிரி ஆன்மீகவாதிங்க கூட சேர்றதும், கோவிலுக்கு போய் நல்ல பக்தி பண்றதும், தியானம் பண்றதும் நல்வழிப்படுத்தும். உன்னை தீமையிலிருந்து விலக்கி எடுத்துன்னு வரும். இதை பட்டினத்தார் ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்றாரு, எப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு சொல்றாரு. தெரிஞ்சுக்கினீங்கன்னாவே இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு விடை வந்துடும். அவர் சொல்றாரு, ஒரு கெட்டவன் கூட வந்து நீ விலகி நல்லவன் ஆகும்னா எப்படி இருக்கணும்? கெட்டவன்றவன் யாரு அப்படின்னு சொல்றாரு. பொல்லாதவன் கெட்டவன், நெறி நில்லாதவன், ஒரு ஒழுக்கத்தில் நிற்காதவன். அதனால் சொல்றாரு, பொல்லாதவன், நெறி நில்லாதவன், ஐம்புலன் தன்னை வெல்லாதவன். இந்த பஞ்சபூதத்துக்காக அவன் ஆசைப்பட்டு எந்த தீமையை ஒன்றா செய்திருவான்டா, அவங்க கூட சேராதடா அப்படின்றாரு. அதனால் சொல்றாரு, பொல்லாதவன், நெறி நில்லாதவன், ஐம்புலன் தம்மை வெல்லாதவன், கல்வி கல்லாதவன். யாருன்னா படிக்காதவங்க. ஆனால் எவ்வளோ பெரிய முட்டாள் பேசுகிறார் பாருந்தாலும். இங்கே அவர் சொல்கிற படிப்பு என்ன படிப்புன்னா, இப்போ எல்லாரும் படிப்புற காலேஜ் படிப்பு, ஸ்கூல் படிப்பை சொல்ல, அறிவு படிப்பு. நீ படிக்காதுவாமன், அதனால அவங்க கூட போய் சேராதன்றார். அதனால் சொல்கிறாரு, பொல்லாதவன், நெறி நில்லாதவன், ஐம்புலன் தன்னை வெல்லாதவன், கல்வி கல்லாதவன், மெய்யடியார்பால் செல்லாதவன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வருது பாருங்க. உண்மையானவங்க கூட சேர மாட்டான் அவன். அதனால் மெய்யடியார்பால் செல்லாதவன், உண்மை சொல்லாதவன், அவன் வாழ்க்கையில் உண்மையை பேசுறதில்லை, பொய்யே பேச்சுன்னு தெரிவானான். இவெல்லாம் ஏன் பூமியில் பிறக்கணும்னு கேட்குறான். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயிலில் இந்த கேள்வியை கேட்குறார் சாமி. அதனால் எப்படிப்பட்டவன் கூட சேரணும் அப்படின்னா, ஒரு நல்ல பக்திமான் கூட நீ போய் சேர்ந்தீன்னா நீ ஒரு நல்ல பக்திமான் ஆகும். ஒரு பெரிய திருடன் கூட நீ போய் சேர்ந்தீன்னா நீ பெரிய திருடனா மாறுவ. இது கண்ணு, ஐம்புலன் இருக்குது. ஐம்புலன் பார்த்து எதோட இது பழகுதோ அது செயல் இதுக்கு வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? நல்ல பக்தி பண்ணுறவங்க கூட சேரணும், நிறைய கோவிலுக்கு போகணும், நிறைய தியானம் பண்ணணும், நிறைய தர்மம் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களுடைய பாவம் அழியும், உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒழுக்கமாக வரும், உங்களை பார்த்து உங்கள் சந்ததி ஒழுக்கமாக வாழும் சாமி. இதுக்கு நீங்கள் பேஸாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதே தான் சாமி, எங்கே போய் சேர்ந்துக்கிறியோ உனக்கு அந்த பேர் உண்டு. அருமை.
ஒரு கோயிலில் போகிற ஒரு பக்தன் கூட நீ போனா இவரு கூட கோயிலுக்கு நம்ம போவார். ஆமாம். ஒரு திருடன் கூட நீ போனா இவங்க கூட திருடன் நம்ம அந்த திருடன் மேலே திருடன் பாய் வேணும். அப்போ எங்கே சரி அதான் பூவோட சேர்ந்து மாறும் மணக்கணும். அதனால் அந்த செயலெல்லாம் நிறுத்திட்டு நல்ல செயலில் வாங்க, நல்லதையே நினைங்க, நல்லதே உலகத்துக்கு செய்யுங்க, நல்ல வாழ்வு கிடைக்கும் உங்களுக்கு. ஆன்மீகத்தை பற்றி எனக்கு ரொம்ப ஆசை. ஆன்மீகத்தில் இறங்கிறதுக்கு ரொம்ப ஆசை. தள்ளாடி போய் காலத்தில் வரணும்னு ஆசை வந்தது. வர வேண்டிய காலத்தில் வராமல் போகிற காலத்தில் வருது பாரு. இது மாதிரி ஆசை நிறைய பேருக்கு இப்போ அப்படி தான் வருது. முன்னெல்லாம் அப்பர், ஞானசம்பந்தர், சுந்தரர் இவங்களுக்கெல்லாம் இளமை பருவத்தில் கடவுள் மேலே ஆசை வந்தது. அதனால் மகான்களாக மாறினாங்க அவங்கெல்லாம். ஆனால் இந்த மனிதனுக்கு வீட்டில் எப்போ பொண்டாட்டி கட்டை எடுக்கிறாளோ அப்போ கடவுள் மேலே ஆசை, எப்போ புள்ள செருப்பு எடுக்கிறானோ அப்போ கடவுள் மேலே ஆசை, எப்போ நம்ம வருமானம் ஒடுங்குதோ அப்போ கடவுள் மேலே ஆசை. ஆனால் காலங்கள் இருக்கும்போது கடவுள் மேலே ஆசை வரல, அதை பயன்படுத்திக்கவும் இல்லை. இந்த மனித வாழ்வு என்னது வீணாக போன காலத்தில் தள்ளாடி காலத்தில் இதுக்கு வர்றதுக்கு விரும்புகிறாங்க. எதுவுமே அங்கே முடியாத போது வீட்டில் பொண்டாட்டி சேர்க்கலைன்னா இந்த பக்கம் வர்றாங்க, அங்கே சேர்த்துக்கினாங்கன்னா இதை மறந்துடுறாங்க. இப்படிப்பட்ட காலம். இப்போ நீயும் தள்ளாடி வந்துக்கிற சொல்லு. அப்படி இல்லைங்க ஐயா, ஆன்மீகம் ஏன்னா நீ நானும் ஒரே நிலையில் தான் இருக்கணும். நானும் தள்ளாடிங்கிறேன், நீயும் தள்ளாடிங்கிற சொல்லுப்பா. அப்படி இல்லைங்க ஐயா, இப்போ ஜோரா சொல்லு 4 பேர் தெரியட்ட சொல்லு. நம்ம ஆன்மீகன்றது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ ஆன்மீகத்தில் வராங்க. ஆனால் நம்ம ஆன்மீகத்தில் வர்றதுக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்கணும்னு அதுதான் நான் உங்களை கேட்டேன். ஒரு பழக்கமும் இல்லை, மனப்பழக்கம் இருந்ததுன்னா போதும். ஆன்மீகத்துக்கு நல்ல மனப்பழக்கமும் வாய் அடக்கமும் இருந்ததுன்னா ஆன்மீகத்துக்கு போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. வேறு எதுவுமே ஆன்மீகம் விரும்புறதும் இல்லை. மனப்பழக்கமும் வாய் அடக்கமும் இருந்தால் அவன் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணலாம். கண்டதை துண்ணணும் ஆசைப்படுறது மனசு நீட்டு கண்டதை துண்ணான்னா அவன் ஆன்மீகத்துக்கிட்ட கூட போகக்கூடாது. அவன் துண்ணுக்குனே செத்து போகணும். ஆனால் வாய் அடக்கணும். வாய் அடக்கிட்டு மனசை பழக்கத்தில் எடுத்துக்கின்னு வந்துட்டான்னா ஆன்மீகம். அது 2 தான் தேவையே தவிர இதுக்கு வேறு ஒரு அதிசய பொருள் தேவையில்லை. கோவிலுக்கு போனால் கூட 50 ரூபா போகணும். இதை உன்னை தேடுறதுக்கு 10 பைசா கூட தேவையில்லை. உன்னையே நீ உட்காந்து தேடிக்கின்னு இருக்கணும். காசு இல்லாத கடவுளை தேடுற பாதை இது ஒன்று தான். அதனால் அப்படிப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுங்க. இதுக்கு ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. மனம் கட்டுப்பட்டால் போதும், வாய் அடங்கினா போதும். இது 2 தான் இதுக்கு தேவை. சொல்லு. மிகவும் நன்றிங்க ஐயா. இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் கிடைச்சது. எப்போ கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் கிடைச்சது. ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேர் வயசானவங்களும் சரி, அதாவது இளையவங்களும் சரி, எல்லோரும் இப்போ தான் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுட்டு எல்லோரும் வராங்க. அதுக்காக நானும் என்னுடைய நிலையை பற்றி ஆன்மீகம்ன்றதப்ப மகான்கள் எல்லா உலகத்தில் எந்த மதங்களும் தோன்றாததுக்கு முன்னே இங்கே மகான்கள் தோன்றிட்டான். இந்து மதத்தில் இந்து மதம் மாதிரி ஒரு அற்புதமான வழிபாடுகள் வேறு உலகத்தில் எந்த மதத்துலேயும் கிடையாது. இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுளை அடையிறதுக்கு வழி தேடி வச்சுக்கிறான். ஆனால் இந்த மகான்கள் ஒரு சின்ன தவறை பண்ணிட்டாங்க. என்ன தவறு அப்படின்னா, கடவுளையே புகழ்ந்து பாடினாங்க, மனிதரை பற்றியே பேசாமல் விட்டுட்டாங்க. அந்த பாடின பாடல் கூட கடவுளை பற்றி செய்யுள் வடிவில் பாடினாங்க. அது பாமரை மக்களுக்கு புரியாமையே போயிடுச்சு. அது புரியாமல் போனதால் இந்த மக்களுக்கு கடவுளை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியல, தன்னை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி கடவுள் வழிபாட்டில் தடுமாற்றம் வந்துடுச்சு. ஆனால் இதை இன்றைக்கி பல எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, பல ஆராய்ச்சியாளர் இருக்கிறாங்க. அந்த செய்யுள் வடிவில் இருக்கிறத இனிமேல் கடந்த காலங்கள் போகட்டும், இருக்கிற காலங்களில் அதை இப்போ கல்வெட்டு வச்சு இருக்குது. ஒவ்வொரு கோவில்லையும் கல்வெட்டுகள் இருக்குது. அந்த கல்வெட்டில் 4 மொழிகள் இணைஞ்சிருக்குது, திராவிட மொழின்னுட்டு. அதில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 4 மொழியும் சேர்த்தத்தான் கல்வெட்டுக்கள். ஆனால் 4 மொழியும் அதை படித்து எழுத்தை பிரித்து இதை தமிழில் இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க, மலையாளத்தில் இதெல்லாம் சொல்லிக்கிறாங்கன்ற அந்தளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அதை மாதிரி இந்த செய்யுள் வடிவில் இருக்கிற அந்த பாடல்களெல்லாம் எளிமையான, யாரும் படித்தவங்க படிக்காதவங்க படிக்கிற மாதிரி அதை வகுத்து கொடுத்தா இந்த மக்களுக்கு கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்குவாங்க, மகான்களை பற்றியும் தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுடைய பயணங்களும் சீராக போகும். அதுக்கு யார் முயற்சி பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம ஆதங்கம் நம்ம சொல்கிறோம். இந்த மறைப்பு என்ன ஆகிப்போச்சுன்னா, இதை மறைச்சிட்டாங்கல்ல, மறைக்கலை. ஆனால் நமக்கு அவங்க புரியாமல் பாடிட்டாங்க. அதனால் நமக்கு அந்த தெய்வ வழிபாடு தெரியாமல் போயிடுச்சு.
அதை என்ன பண்ணுறோம், 10 பேர்கிட்ட பேசி 10 ஆன்மீக கேள்வி கேட்டு 10 பதில்கள் கிடைச்சி 10 புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும் போது அதுக்குள்ளே வயசாகி போகுது. வயசாகும் போது இதை தேடி வரும். ஆனால் போன காலங்கள் போகட்டும், இருக்கிற காலங்களில் சீராக அதை செயல்புரியுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவியில் அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு. இறைவன் யாருடைய உழைப்பையும் தொடர்றதே கிடையாது. உன் உழைப்பு உனக்கே சொந்தம், உன் நன்மை உனக்கே சொந்தம், உன் தீமை உனக்கே சொந்தம். இறைவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எதையுமே கடவுள் மேலே பழியை போடக்கூடாது. தவறான செயல், அறியாமையில் சொல்கிற விஷயங்கள். எல்லா தவறுக்கும் நானே காரணம், எல்லா நன்மைக்கும் நானே காரணம், எல்லா செயலுக்கும் நானே காரணம் அப்படின்ற தெளிவு வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை அடைவீங்க. முயற்சி பண்ணணும். பழானை ஒரு மூக்கை மூடி இது ஏறுதல் பூரகம் ஈரெட்டு அப்படின்னு பேர். ஈரெட்டு நான் எவ்வளோ ஆச்சு, 16 1 2 3 4 5 16 என்ற வரைக்கும் மூச்சை வலிச்சுக்கினே இருக்கணும். 64 என்ற வரைக்கும் நிறுத்தணும். இதுக்கு பேர் கும்பகம். வலிச்ச மூச்சு 16 வலிச்சு அதை 4 பாகமாக்கணும். 4 16 எவ்வளோ ஆச்சு, 64 ஆச்சு. 64 என்ற வரைக்கும் நிறுத்தி வைக்கணும் அந்த வலிச்ச மூச்சு. திருப்பி 32 என்ற வரைக்கும் நிறுத்தி வச்ச மூச்சை மொல்லமாக விடணும். புஷ்ஷுன்னு விடக்கூடாது, மொல்லமாக விடணும். இது நாடி சுத்திகரிப்பு. பிராணனை சுத்திப்படுத்தும். நாடி நரம்பெல்லாம் சுத்தமாகும், ரத்தம் தூய்மையாகும். ஆனால் இந்த நான் சொன்ன 16 வலிச்சிங்கன்னா தர்ண பேதி வச்சுட்டோம். நேராக போய் ஒரே நாளைக்கு உட்காந்து 16 நான் வலிக்கிற குரு சொல்லிட்டாரு, 16 32 நான் 64 நீட்டு அப்படின்னு வலிச்சா தர்ண பேதி வச்சு நம்மளை கொள்ளும். இதை எப்படி பண்ணணும், இன்னைக்கு 2 வலிக்கணும், நாளைக்கு 4 வலிக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகணுமே தவிர எடுத்த உடனே மொத்தமாக செய்தோம்னா ஆபத்து நமக்கு வரும். இது நாடி சுத்திகரிப்பு சாமி. பழானையன் பேர். இது எல்லாரும் செய்யலாம், எல்லாருமே செய்யலாம், ஒரு நோயாளியும் செய்யலாம். இல்லை ஒரு குருவோட துணையோட செய்யணுமா? குருவோட துணையோட செய்தால் சேஃப்டி. ஏன்னா இப்போ சொன்ன இல்லை, நான் சொல்லிட்டேன் 64. இது இவர் திருமூலர் சொல்றாரு, இது பூரகம் கும்பகம் ரோசகம் அப்படின்னு இது 3 பேர். இதுக்கு இந்த 3 பேர் திருமூலர் சொன்னாரு, நானும் சொன்னார்னு கேட்டுட்டு நீ செய்தினா ஆபத்தை உண்டாக்கிப்பேன். அப்போ குரு மூலியமா செய்யும் போது குரு சொல்லுவார், இன்னைக்கு 2 செய்ப்பா, நாளைக்கு 4 செய்ப்பா. அப்போ குரு சொல்லி கொடுக்குறாருல்ல, அதுக்கு ஒரு ஆள் ஓணும் இல்லை, அந்த ஆள் தான் குரு. மந்திரத்தை தாந்திரிகம்னு சொல்லுவான். மந்திரம் உச்சரிப்பு, அவன் உச்சாடனம் பண்ணி வச்சிருப்பான், அதை அடுத்தவனுக்கு செய்வான். இப்பெல்லாம் மந்திரம் செல்லாது. ஏன்னா முன்னெல்லாம் ஒரு மாந்திரிகவாதின்னா அவன் எப்படின்னா, யாருக்கு மந்திரம் பண்ண போகிறானோ அவனுடைய துணி எடுத்துன்னு சொல்லுவான், அவனுடைய ராசி கேட்டுப்பான், அவனுடைய வயசை கேட்டுப்பான், இதெல்லாம் கேட்டுக்குன்னு மந்திரம் பண்ணுவான். அப்போ அது பழிச்சிடும். அவனுடைய நேரம் பார்ப்பான், முதல்ல இவனுக்கு பண்ணால் பழிக்குமா பழிக்காதா, அதனால தான் அதெல்லாம் கேட்குறது. அப்போ அதை பார்த்து இவனுக்கு பழிக்கும், இவனுக்கு பழிக்காதுன்னா அவன் சொல்லுவான் செய்ய முடியாதுன்னுவான், பழிக்கணும்னா செய்துடுவான். இப்போல்லாம் அப்படி கிட்ட துட்டு குத்தின்னா செய்வான். அதனால் எந்த மந்திரமும் இப்போ பழிக்காது. அதனால் நீங்கள் ஏன் அதெல்லாம் போட்டு குழப்பின்னுக்குறீங்க? தாந்திரிகனா வார்த்தையாலேயே சொல்லி ஏமாத்துறது. இப்போ டாக்டர்கிட்ட போனால் சில டாக்டருங்க உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுறாங்க. இந்த சில டாக்டருங்க மனோதத்துவ ரீதியில் பேசுகிறாங்க, ஆழ் மனசு கூட. இது தாந்திரிகம். இப்படி பேசி உன் மனசை மாற்றுறது. அந்த மெஸ்மரிசம் சொல்கிறாங்களா? அது வேறு, மெஸ்மரிஸ்டம் வேறு. அது பேசவே வேணும், பார்த்தாவே நடக்கும். ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிஸ்டம், அது 2 இருக்குது. அது அவன் பலகாலம் பழகணும். சும்மா போய் நான் கையை காட்டினா நின்ற மாட்டார். சாமியாருங்க நிறைய பேர் இப்போ அப்படி தான் செய்கிறாங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் நடக்குது, அது நடக்கட்டும். நமக்கு என்னத்துக்கு அது வேலை? நமக்கு என்ன, அதை பற்றின ஒரு தெளிவு மக்களுக்கு வரணும். வராது. ஏன்னா ஏன் வராதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ இங்கே போகிற மக்களே இன்னும் தெளிவடையில்லை. ஆனால் இங்கே வராத மக்களுக்கு நம்ம சொல்கிறது உண்மையை மட்டும்தான் சொல்கிறோம். இவங்களே தெளிவடையிலையே, இவங்களே அந்த பாதையில் பயணம் பண்ண முடியலையே. அப்புறம் ஒன்றும் தெரியாத போய் உட்காந்திங்கன்னா அதை ஏமாந்து தான் போவான். எப்பவுமே ஊரில் கெட்டவனுக்கும் 10 பேர் இருப்பான், நல்லவனுக்கும் 2 பேர் இருப்பான் இல்லை? ஆமாம். இப்போ நம்ம ஏதோ நல்லதை பேசுறதால ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கிறாங்க. கெட்டதை பேசுகிறதுல 1,00,000 பேர் உட்காந்துங்கிறானே. ஆமாம், அதுதான். அப்போ மனம் எதை விரும்புதோ அதுக்கு அவன் பயணம் பண்ணுறான். இதனால் அவன் தெளிவாடிவானா அவனுக்கு அது தெளிவாக இருக்குது.
நமக்கு இங்கே வரவங்களுக்கு இது தெளிவாக இருக்குது. இதை தெளிவுன்னு இங்கே வராங்க, அங்கே போகிறோம் அது தெளிவுன்னு. நமக்கு எதுக்கு அது இன்னொருத்தங்க கதை? நம்ம கதையை பார்க்கலாம். வாசி யோகம்ன்றதை ஒருத்தனால மனுஷனால் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க. மூச்சு வாசியாக மாறணும் இவனுடைய செய்கிற பாடத்தை வச்சு. வாசி யோகம்னு தனியாக போய் சொல்ல முடியாது. வாசின்னா மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் பேச முடியும். மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். வாசின்றது பேசாதது, மூச்சுன்றது பேசாதது. அப்போ பேசாத இடத்துலேருந்து நீ பேசாத விஷயத்தை எப்படி சொல்லிக் கொடுப்ப? இதை ரொம்ப தெளிவாக கேட்குறார் வள்ளலார். வாசி வாசி என்று பேசுகின்றார், வாசி என்ன பேச கண்டார். மூச்சு நீ என்ன போகணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி போகணுன்னு எல்லாத்தையும் சொல்லும். வாசி சொல்லாது. அவ்வை சொல்லுது வாசி வாசி சிவாசி. அது சிவா வாசின்றது எப்படின்னா கடவுள் நிலையில் நிற்கிறது. அந்த கடவுள் நிலையிலேருந்து மனுஷங்கிட்ட பேச முடியாது. அடுத்தவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? இது எதுவாக அவங்க பண்ணிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சுன்னு போட்டுமே நமக்கு என்ன போச்சு? இந்த மதம்ன்றது எல்லா மதங்களும், ஒரு மதம் இல்லை, எந்த மதம் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுமே ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, இப்போ ஒரு ஊர் இருக்குது. ஒரு ஊரில் என் வீட்டுக்கு என்ன தேவையோ நான் செய்யலாம். ஆனால் ஊருக்கு செய்யணுன்னா நான் ஒண்டியால் செய்ய முடியாது இல்லையா? அப்போ ஒரு மதம் வேணும், ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பு இருந்தால் அந்த ஊருக்குள்ளே என்னென்ன தேவையோ எல்லாம் செய்ய முடியும். அப்போது ஒரு நாட்டுக்கே ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பு தான் இந்து மதம்ன்றது. ஆனால் எல்லா மதங்களுமே நல்ல நோக்கத்தோடு துவக்கப்பட்டது. மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காகவே தான் மதம் துவங்கியது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மனுஷனுக்கு மதம் ஏறி போய் தீமையை செய்துன்னுக்கிறான். மதம் பேரை வச்சுக்கணும். மதம்ன்றது ஒரு அமைப்பு, அது மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக துவக்கப்பட்டது அது. ஆனால் இது கடவுளுக்கும் இந்த மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு எந்த மதமும் கிடையாது. இந்த மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கிறது. மனுஷன் எதுக்காக வச்சான்னா ஒரு அமைப்பு வேணும், அமைப்பால் தான் எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியும் அப்படின்றதுக்காக மதம் துவங்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த மதத்தை வச்சுக்கின்னு பிழப்பு நடத்திக்கின்னு அதை தீமையை உருவாக்குறது எல்லா மதத்திலையும் உண்டு இன்னைக்கு. ஆனால் அது செய்யக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு கடவுளை வச்சிருக்கிறாங்க. அந்த கடவுளுடைய பாதை புனிதமானதாக இருக்கணும். அப்போ அந்த மதத்தினுடைய பேர்ல போகும்போது அந்த புனிதத்தை நோக்கி பயணம் பண்ணணும். மக்களுக்காக நம்மளால முடிஞ்ச தொண்டுகள் செய்யணும், நம்மளால முடிஞ்ச நன்மைகள் இந்த மதத்தினுடைய பேர்ல செய்யணும் அப்படின்னு வச்சது அது. ஆனா இன்னைக்கு மனிதன் அதை செய்யறதில்லை. மதத்தை வச்சு பிழைப்பு நடத்த ஆரம்பிச்சுட்டான். அதனால அது பல பேருக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சது. ஆனால் அதை திருத்திக்கினால் எந்த மதத்திலையும் குறைபாடே இருக்காது. எல்லா மதத்திலையும் நல்லவர்கள் இருக்கிறாங்க, எல்லா மதத்திலையும் தீயவனும் இருக்கிறான். ஒரு மதம்ன்றது இல்லை. இது இந்து மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம், புத்த மதம், ஜெயின மதம் அப்படி இல்லை. எல்லா மதத்திலையும் கெட்டவா இருக்கிறான், எல்லா மதத்திலையும் நல்லவங்க இருக்கிறாங்க. அந்த நல்லவங்களாலே தான் இன்றைக்கும் உலகத்துக்கு பல நன்மைகள் நடந்துக்கின்னு இருக்குது. ஆனால் அதுலேயும் இருந்து சில தீயர்கள் கெட்டதை செய்யும் போது, மக்கள் பாதிக்கும் போது மன வெறுப்பு வருது. அது வரக்கூடாது. மதம் என்ற பேரில் நன்மையை செய்ய பழகுங்க, தீமையை விட்டுடுங்க. இதுதான் என்னுடைய அறிவுரைமா. ரொம்ப சிறப்பாக இருந்தது சுவாமி. இன்னொரு விஷயம், இப்போ மதம்ங்கிறது நம்மளால உண்டாக்கப்பட்டது. ஆமாம். ஸோ அதே மாதிரி உருவ வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக தேவையா இறைநிலை அடையிறதுக்கு? தேவை. ஏன் தேவைன்னா, இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் படிக்கணும், சரி, இல்லை ஒரு இன்ஜினியர் படிக்கணும். ஒரு 5 வயசு குழந்தை எடுத்துன்னு போய் நீ டாக்டர் படி, நீ இன்ஜினியர் படி, என்ன படிக்குமா? முடியாது. ஏன் முடியாது? படிப்பு தானம்மா, படித்தா என்ன? படிக்க முடியாது. ஏன்னா உயர 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 இப்போ எழுத்தில் வித்தியாசங்கள் வரும். உயர உயர மூளை வளர வளர தான் அந்த படிப்பு புரியும். அதுக்காக இளமையில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வேணும். எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஏன் வைக்கணும்? நேராக MBBS ஸ்கூல் வச்சுக்கலாமே, இல்லை இன்ஜினியரிங் ஸ்கூல் வச்சுக்கலாமே. வைக்க முடியாது, வச்சால் படிக்க முடியாது. அதனால் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அவசியம். அதுக்கப்புறம் தான் காலேஜு கதை. காலேஜுக்கு போனால் தான் வேலைக்கு போக முடியும், காலேஜுக்கு போகாத வேலைக்கு போக முடியாது. அதே மாதிரி கோவில் உருவ வழிபாடு இருந்தால் தான் பக்தி வரும், இல்லைன்னா வராது. அப்போ பக்தி அவசியம். முதல்ல இளமையில் அந்த குழந்தைக்கு எது கடவுள் ஒன்றும் இல்லாத ஒரு மைதானத்தை காட்டி கடவுள் அங்கே இருக்குது நான் ஒத்துக்குமா?
ஒத்துக்காது. அப்போ ஒரு கோயிலை காட்டி ஒரு உருவத்தை காட்டி இது கடவுள், இதை நம்மளை விட உயர்ந்தது, இதை வழிபட்டால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பக்குவத்தை சொல்லி கொடுக்கும்போது தான் பக்தி வரும். பக்தி வந்தால் தான் யோகத்தில் போகும், யோகம் வந்தால் தான் ஞானத்துக்கு போகும். ஆரம்பத்தில் பக்தி இல்லாதவன் ஞானத்தில் போகவே முடியாது, எவனாலையும் போக முடியாது. ஏமாத்திக்கணுன்னா இருக்கலாம் தவிர நிஜத்தில் போக முடியாது. அதனால் ஒரு வழிபாடு அவசியம். ஒவ்வொன்றா தாண்டணும். நீ எப்படி எலிமெண்ட்ரி ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, காலேஜ் போனியோ அதே மாதிரி பக்தி யோகம் ஞானம்னு போனால்தான் முடிவு கிடைக்கும். சரி சுவாமி, இப்போ வந்து இந்து மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான தெய்வங்கள் இருக்கு, சரி. தெய்வ உருவங்கள் வச்சு வழிபடுறோம். மற்ற மதங்களை கம்பேர் பண்றப்போ நம்ம இந்து மதத்துல நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. சரி. ஸோ அது எந்த அளவில் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சுவாமி? இது சுதந்திரமான மதம். இந்து மதம்ன்றது ஒரு சுதந்திரமான மதம். மற்ற மதங்கள்லாம் அப்படி இல்லை, இராணுவ கட்டுப்பாடு மாதிரி. இப்போ பைபிளில் வேறு யாருன்னா எழுத முடியுமா? இன்னொரு பைபிளில் அவங்க இஷ்டத்துக்கு எழுத முடியுமா? எழுதுனா கொன்னுடுவான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சினிமா படம் நடிகருங்க எல்லா சாமியாகவும் நடிக்கிறாங்க, நடிக்கிறாங்கல்ல, அதை மக்களும் பார்க்குது. சரி, கிறிஸ்துவ மதத்தில் இயேசுநாதரா எம்ஜிஆர் ஒரு படம் எடுத்தாங்க, எம்ஜிஆரை போட்டு. இயேசுநாதரா எம்ஜிஆர் நடிக்கிறார். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்தது இல்லை, அதே மாதிரி எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க இயேசுநாதர்னு. அப்போது இயேசுநாதர்னு ஒரு படம் எடுத்தாங்க எம்ஜிஆரை வச்சு. பாதி படம் எடுத்துட்டாங்க. கிறிஸ்துவ மதம் எதிர்ப்பு தெரிவித்து இயேசுநாதரா நடிக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ உத்தமன் இல்லை, நீ அந்த படம் நடிக்கக்கூடாது அப்படின்னு பாதி படத்தை எடுத்து போட்டு கொளுத்துனாங்க. கேலண்டர்லாம் கூட வந்துடுச்சு இயேசுநாதரா எம்ஜிஆருக்கு. ஆனால் கொளுத்திட்டாங்க. ஏன்? அந்த மதம் விடலை. இந்து மதத்தில் இந்து சாமியா எல்லா நடிகரும், எல்லா நாடக நடிகரும், சினிமா நடிகரும் நடிக்கிறாங்க. யாருன்னா கேட்குறானா? கேட்குறதே கிடையாது. காரணம் என்னன்னா இது சுதந்திரம். நீ வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பாரிஸில் இருக்கிற அந்தோனியார் சாமியை கூட போய் கும்பிடலாம், இந்து தான் நீ கும்பிடுவேன். ஏன்னா கடவுள்னு யார் சொன்னாலும் வழிபடக்கூடிய மனோபாவம் இந்துக்களுக்கு உண்டு, மற்ற மதத்துக்கு கிடையாது. அப்போது செவ்வாய்க்கிழமை போயிட்டு நீ அந்தோனியார் கோயிலில் போயிட்டு மாலை வாங்கி போட்டு கும்பிடுவேன், நீ இந்து. ஆனால் கிறிஸ்டின் கிடையாது. அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை உன் குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஈஸ்வரன் கோயிலுக்கு எடுத்துன்னு போய் ஐயர்கிட்ட மந்திரம் போட்டுன்னு சொல்ல மாட்டேன், மசூதிக்கு எடுத்துன்னு போய் ஊதுன்னு சொல்லுவேன். ஆனால் இந்து நீ. எந்த கிறிஸ்துவனாவது இந்து கோயிலுக்கு வருவானா? சொல்லுங்க. காரணம் வரக்கூடாது, கட்டாயம். அது ஒரு மிலிட்ரி மாதிரி, அது இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி அந்த மதங்கள்லாம். இது சுதந்திர மதம். இது நீ இத்தனை சாமி இல்லை எனக்கு வேணா, நான் ஒரு புது சாமி செய்ய போகிறேன் அப்படின்னு நீ செய்து வச்சின்னா கூட உன்னை யாரும் கேட்க மாட்டான். அதிலெல்லாம் அப்படி செய்ய முடியாது. இருக்கிறத மட்டும்தான் வழிபடணும். இருக்கிற வேத நூல் மட்டும்தான் படிக்கணும். வேறு வேத நூல் நீ தனியாக தயார் பண்ணி படிக்க முடியாது. இதில் நீ தனியாக தயார் பண்ணி படிக்கலாம். இது ஒரு சுதந்திரமான மதம். அதனால் அவன் மனசுக்கு எது எது பிடிச்சதோ அதெல்லாம் பேர் வச்சுக்கணும். இப்போ உனக்கு 4 பொம்பளை பசங்க இருக்குது, 4 பொம்பளை பசங்களுக்கும் ஒரே மாதிரி பேர் பார்வதி பார்வதி பார்வதின்னு வச்சுக்கலாம். ஆனால் 4 பொண்ணு தானே. ஆனால் வச்சுக்கிறது இல்லை. நீ ஒன்றுக்கு பார்வதின்னு வைக்கிற, ஒன்றுக்கு சுந்தரின்னு வைக்கிற, ஒன்றுக்கு இந்திரின்னு வைக்கிற. அந்த மாதிரி அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்து மதத்தில் கடவுளை வர்ணித்து வச்சுக்கணும். ஆனால் கடவுள் ஒன்று தான். இந்து மதமாக இருந்தாலும், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் எல்லா மதத்துகளும் இறைவன் ஒருவனே. அவன் பேரொளியானவன். அவனுக்கு பேர் கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அவன் தான் கடவுள், மீதியெல்லாம் கற்பனை. சரி சரி சொல்லுமா. இப்போ வந்து நம்ம தெய்வ வழிபாடுப்போ உருவத்துக்கு வந்து எக்கச்சக்கமான அபிஷேகம் பண்றோம், பட்டாடை அணிவிக்கிறோம், ஆடை அணிகலன் எல்லாம் பண்ணி எக்கச்சக்கமா செலவு பண்றோம். ஸோ அந்த செலவை கம்மி பண்ணி அதுக்கு கோவில் வாசல்லையே நிறைய பேர் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்காங்க. ஸோ இங்க செலவு பண்றது வந்து அங்க கொடுத்தா மக்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுற மக்களுக்கு வம்பு வரும் தெரியுமா? அது இப்போ பேட்டி எடுக்க தானே நீ வந்த, அந்த அம்மா என்ன போட்டுன்னு வந்துக்கிறாங்க? புடவை தான், சாதாரண புடவை கட்டின்னு வந்துக்கிறாங்க. ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். நீ எவ்வளோ 30,000 ரூபாய் புடவை கட்டின்னு வந்துக்கிற. நீயும் பெண் தான், அவங்களும் பெண் தான். ஏன் கட்டின்னு வந்த வித்தியாசம் காட்டின? உன் மனம் இதை விரும்புது, அவங்க மனம் அதை விரும்புது. அதே மாதிரி அபிஷேகம் பண்ணுறோம் மனம் கோவிலில் எவ்வளோ வேணா தெய்வத்துக்கு போடலாம், திருப்பி சொல்ல போகிறதில்ல.
வழியில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு போய் ஒரு 1000 ரூபாய் ஒருத்தனுக்கு போட்டேன்னு வச்சுக்கோ, 10 பேர் இருக்கிறான், 10,000 ரூபாய் போட்டான், இவனுக்கு என்ன இல்லாத எனக்கு 1000 ரூபாய் போட்டான்னுவான். 4 பேர்கிட்ட போய் சொல்லுவான், அவன் வந்தானே அவன் பெரிய கொள்ளக்காரன் பொழுது எனக்கு 1000 ரூபாய் போட்டான் அப்படின்வான். தெரியுமா? இதெல்லாம் தெரியாது நம்ம நினச்சின்னுக்குறோம், ஏன் பண்ணல எதுக்கு பண்ணலன்னுட்டு. என்ன ஒருத்தர் கேட்டார், அவர் கிறிஸ்டின், நம்மக்கிட்ட உபதேசம் வாங்கியிருக்கிறாரு. அன்றைக்கி பால் குடம் பால் அபிஷேகம் பண்ணுறாங்க இங்கே. அவர் கேட்குறாரு, இவ்வளோ பால் அதுக்கு ஊற்றுறதா இங்கே ஏழைங்களுக்கு கொடுக்கலாமேன்னாரு. ஏழைங்களை ஒரு உயிர் தான். இப்போ இந்த பால் அபிஷேகம் பண்ணி தரைக்கு போகுது, நுண்ணுயிர்கள் அதுலேங்குது, அதுவும் சாப்பிடோன்னு கப்பன் உட்காந்துக்கினார் கம்மன்னு. அது மாதிரி எதுவுமே வீணாகிறதே கிடையாது. ஆனால் உன் மனம் எதுக்கு செய்யணும் தான் அதுக்கு தான் செய்யும். உன் மனசு உன்னை பிச்சைக்காரனுக்கெல்லாம் போட்டுன்னு போவோம், இன்னொருத்த மனசு கடவுளுக்கு தான் செய்வேன்னுவான். இன்னொருத்த மனசு ஹோட்டலில் இட்டு போய் நாஸ்டா வாங்கி கொடுப்பேன்னுவான், இன்னொருத்த குடி வாங்கி கொடுத்தா தான் குடிப்பேன்னுவான். ஒவ்வொருத்தருடைய மனங்கள் ஒவ்வொரு மாதிரி, அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்கள் இருக்கும். அதனால் அது தப்பு இது ரைட்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கு யார் சொல்லு? நம்ம சொல்லுவோம், நம்ம என்ன செய்யணுமோ அதான் நம்ம செய்யணும். இன்னொருத்தன் செய்யறது தப்பு ரைட்டுன்னு நமக்கு சொல்ல உரிமை கிடையாது. தப்பு ரைட்டுன்னு சொல்ல வேணாம், பட் சுவாமிக்கு செய்யறதா நீ செய்மா, நீ செய், உன் வீட்டை வித்து எடுத்து வந்து ஏழைக்கெல்லாம் போடு. இன்னொருத்தன் செய்யறதை எப்படி தடுப்ப? அவனுக்கு அதுதான் பிடிக்கும், உனக்கு இது பிடிக்கும். அதனால உனக்கு பிடிச்சது நீ செய், இன்னொருத்தன் பிடிச்சது தப்புன்னு சொல்லும். அவன் மனசுக்கு அது ஏதாவது கொடுத்துருக்கும். திருப்பதியில் போய் எண்ண முடியாத பண்டல் போடுறான். ஆனால் திருப்பதியில் கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி வரைக்கும் பிச்சைக்காரன் உட்காந்துக்கிறான், 10 பைசா போட மாட்டேன்றான். ஏன்? நான் வாழ்ந்தது அதாலேயே, அதனால் அதுக்கு எவ்வளோ வேணா கொடுப்பேன், இவனால் எனக்கு என்ன வரப்போகுதுன்றான். புரியுதா? இந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய. சும்மா ஏதோ சும்மா விஷயம் இல்லை, நிறைய யோசிக்கணும். தெய்வ வழிபாடுன்றது உடல் சம்மந்தப்பட்டதுமா. அதுக்கு வயசே கிடையாது. 5 வயசுலையும் கும்பிடலாம், 80 வயசுலையும் கும்பிடலாம். ஏன்னா அது உடல் கும்பிட போகுது, உடல் ஆக்டிவிட்டி இருக்கிற வரைக்கும் அதை கும்பிடலாம். ஆனால் தெய்வ தரிசனம், தெய்வ பயணம், இதுக்கு உடல் சம்பந்தமே கிடையாது. உடலுக்கு இங்கே வேலையே கிடையாது. இது எல்லாமே விந்து சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த விந்தாகப்பட்டது என்ன சாமி? இந்த விந்தாகப்பட்டது எவ்வளோ ஊற்று இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வேகம் இருக்கும். இந்த ஊற்று விந்துனுடைய சுரப்பு குறைஞ்சின்னு சொன்னால் வேகம் குறைஞ்சிடும். இப்போ நமக்கு மூச்சு இருக்குதுல்ல, இந்த மூச்சு எல்லாருக்கும் 40 வயசு ஒரே மாதிரி வயசு இருக்கும். ஆனால் ஒருத்தனுக்கு மூச்சு போகிறதே தெரியாது, வர்றதே தெரியாது, அடங்கி போயிருக்கும். ஒருத்தனுக்கு புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்னு போவோம், ஆனால் வயசு என்னமோ ஒன்று தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விந்து அதிகமாக இருந்ததுன்னா மூச்சு வேகம் ஜாஸ்தியாக இருக்கும், விந்து குறைஞ்சிதுன்னா மூச்சு குறைஞ்சி போயிடும். அப்போது இந்த மூச்சு வர்றதுக்கும் போகிறதுக்கும் காரணமான பொருள் விந்து. அப்போது இந்த ஞானத்தை அடையத்துக்கும் விந்து, உலக உற்பத்தி பண்ணணுன்னா விந்து போகணும். விந்து இல்லைன்னா உலக உற்பத்தியே பண்ண முடியாது. அதான் இப்போ நிறைய பேர், நேற்று கூட ஒரு டாக்டர் இந்த குழந்தை இல்லாததுக்கு பற்றி பேசி கேட்டுன்னு வந்தார். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, ஒரு காரணம் கிடையாது குழந்தை இல்லாததுக்கு. சில பேர் நினச்சிப்பாங்க ஒரே ஒரு காரணம், அப்படிலாம் இல்லை, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது குழந்தை இல்லாததுக்கு. அதான் நேற்று அவருக்கு டாக்டருக்கு சொல்லின்னு இந்த மாதிரி காரணங்கள்லாம். ஏன்னா டாக்டருக்கே குழந்தை இல்லை, அதனால் சாயந்தரம் குழந்தை இல்லாத டாக்டர் வந்திருந்தார், அவருக்கு அதை பற்றி பேசின்னு இருந்தேன். அப்போது விந்து தான் முக்கிய பொருள். கடவுள் எதில் இருக்கிறான்னா விந்துல தாங்கிறான். இப்போ சிவலிங்கம் செய்து வச்சிருக்குது, அதனுடைய பேட்டர்ன் என்ன, அது எதை வச்சு செய்தது? அது ஆண் பெண் குறி தான் அது. அப்போ ஆணையும் பெண்ணையும் பார்த்து தான் அந்த அம்சத்தை செய்து வச்சான். ஏன் அந்த அம்சத்தை செய்து வச்சான் அப்படின்னா, ஆதியில் ஆடை கிடையாது, ஆடை இல்லாத போது வெக்கம் கிடையாது, வெக்கம் இல்லாத போது உணர்ச்சி இல்லாமல் போச்சு, உணர்ச்சி இல்லாதால உலக உற்பத்தி இல்லாமல் போச்சு. அப்போது இந்த ஆடை கட்டும்போது மனிதனுக்கு வெக்கம் வந்தது, வெக்கம் வந்த உடனே உணர்வு வந்தது, உணர்வு வந்த உடனே போகம் பண்ணோம், போகம் பண்ணோன்னு உலக உற்பத்தி ஆச்சு. அப்போது இது இருந்தால் இதை வச்சாதான் அங்கே ஆணும் பெண்ணும் சேருவான், ஒருத்தரை பார்த்து வெக்கப்படுவான்ட்டு அறிவாளி அமைச்சது அந்த லிங்கம். அந்த லிங்கம் என்ன குறிப்பு அப்படின்னா, ஆண் பெண் குறி மட்டும் இல்லை, விந்துவே சுரோனிதம் ரெண்டும் சேர்ந்தது தான் நியூட்ரல் பேசுவது. ஒரு மனித வாழ்க்கையில் 2 மூச்சு இல்லாமல் ஒரு மூச்சு ஓடிச்சுனா உயிராக வாழ்வானா? ஏன் ஓடனா என்ன? 2 மூச்சு என்னத்துக்கு? மூச்சு தான் இருக்குது, ஒன்று தான்னா வாழ முடியாது. ஏன்னா ஒன்று ஆண் ஒன்று பெண்.
சந்திரகலை பெண்ணாகுது, சூரியகலை ஆணாக இருக்குது. அக்னிகலை கடவுளாக இருந்து உன்னை இயக்குது. இந்த 3 மூச்சு தான் மனிதனை இயக்கிக்கினுக்குது. அப்போது இந்த ஆணுன்ற மூச்சும் பெண்ணுன்ற மூச்சும் ரெண்டும் சமமாக இயங்கணும். ஆண் வந்து உஷ்ணத்தை கொடுக்கும், பெண்ணு வந்து அதை சமப்படுத்தும். இந்த 2 மூச்சு சமமாக ஓடலைன்னு சொன்னால் மனிதன் ஒன்று கோல்டாகி செத்து போயிடுவான், இல்லை ஹீட்டாகி செத்து போயிடுவான். அப்போது மனிதனை மிதைப்படுத்தி வைக்கிறது இந்த மூச்சு தான், சந்திரகலையும் சூரியகலையும் தான். அதனால் 2 மூச்சு தேவை. ஒரு குழந்தைய பெற்றுக்கணுன்னா ஒரு உருவம் சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியாது. ஒரு பெண்ணே நினச்சா ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியாது. ஒரு ஆணே நினச்சா ஒரு குழந்தை, 2 உருவங்கள் சேர்ந்தால் தான். அதே மாதிரி கடவுளும் ஒன்றா இருந்தால் இயங்காது, 2ஆக இருந்தால் தான் இயக்கத்துக்கு வரும். எந்த ஒரு பொருளும் தனித்து இருக்கிற பொருள் இயக்கத்துக்கு வராது. அது உபயோகமற்ற பொருள் தான், தனித்த பொருள். ஆனால் இருபொருள் சேரும்போது தான் இயக்கம் வரும். அந்த இருபொருள் தான் சிவம் சக்தின்னு சொல்கிறோம். இந்த சிவம் சக்தின்ற இல்லைங்களே, அதை வந்து உருவாக்குனாங்கன்னா அதை வந்து உருவாக்கத்துக்கு ஒரு ஞானத்தன்மையில் அந்த மாதிரி தான் உருவாக்கியிருப்பாங்களா? யாருமே அதை உருவாக்க முடியாதுமா. அதை உருவாக்க அதுதான் உலகத்தையே உருவாக்குது. இல்லை, ஆனால் அதை யாருமே உருவாக்க முடியாது. இல்லை, நான் அதை கேட்கல. முதலில் அந்த லிங்கனை வச்சு சாமி, அது அறிவாளிகள், பேரறிவாளிகள், ஞானிகளா. ஆமாம். அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா அதை ஆராய்ச்சி பண்ணி இந்த ஞானத்தை கண்டுபிடித்து எத்தனை மகான்கள் செத்துருப்பாம்மா. சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை கொஞ்சம் தவறாக போச்சுன்னா கூட அவன் உடல் உபாதைக்கு ஆளாயிடுவான். அப்போது இது எத்தனைக்கும் விந்து அவசியம். அந்த விந்து இளமையில் சுரப்பு ஜாஸ்தி. இப்போது ஒரு ஆழாக்கரிசி சோறு சாப்பிட்டான்னா அந்த ஆழாக்கரிசியில் 4 ஆழாக்கு தான் வீணாக போகும், 3/4 ஆழாக்கு இவனுக்கு விந்துவாக மாறிடும். அதே நேரத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே ஆழாக்கு சோறு சாப்பிட்டான்னா 4 ஆழாக்கு தான் விந்தாவும், 3/4 ஆழாக்கு வீணாக போகும். இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா, இந்த கரும்பு சுற்றுவாங்க மிஷின் இல்லை, கரும்பை விட்டு சாறு எடுக்கிறாங்கல்ல, அந்த மிஷினில் பல்லுங்க நல்லா இருக்கும். புது மிஷினில் கரும்பை எடுத்து சொருவினான்னா தலை தண்ணி கொட்டிடும், கரும்பை நசுக்கிடும். அதை 2வது வாட்டி விடும்போது பஞ்சாக போயிடும், கரும்பு சாறு வந்துடும். அந்த பல்லெல்லாம் தேஞ்சு போன மிஷினில் கரும்பு எடுத்து விட்டான்னா சக்கையாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சாறு வரும். தேஞ்சு போன மிஷின் மாதிரி நம்ம வயசானவங்க. அப்போ நம்ம ஞானம் அடைவதற்கு வழியே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஞானத்துக்கு வழி இருக்குதும்மா. எந்த ஞானமாக இருந்தாலும் எடுத்த உடனே ஞானம் வர்றது கிடையாது, யாருக்குமே வராது. எந்த மகானும் வந்ததும் கிடையாது. எல்லா மகான்களும் பல பிறவியை கடந்து தான் மகான் ஆன முடியுமே தவிர பிறக்கும் போதே எவனும் மகான் ஆனதில்லை. அது இறைவங்கிட்டேருந்து வந்தவங்க, திருமூலர், அகஸ்தியர், இது மாதிரி ஆளுங்க தான். இங்கே உருவான மகான்கள் அத்தனை பேருமே முன்னாடி அதை தொடர்ந்து இருந்து அதை முடிக்க முடியாமல் இறந்து மறுபடியும் அதை முடிக்கிறது தான் ஞானம். இப்போ முன் பிறவியில் வந்த தொடர்ச்சி தான் ஒருவர் ஞானம் அடைவதற்கு இந்த பிறவியில் முடிக்கிறதுக்கு காரணம். இப்போ இந்த பிறவியில் முடிக்கலாம், மீண்டும் பிறவி எடுத்து மீண்டும் பிறவி எடுக்கணும். இதனால் என்ன நம்மளுடைய பாடத்தில் என்ன சொல்கிறோம், உடலை மறந்துட்டு. உடல் மண்ணு சாப்பிட போகுது, அது மேலே நீ எவ்வளோ ஞாபகம், அதை எவ்வளோ ஆரோக்கியமாக நீ என்ன பண்ணி வச்சிருந்தீனாலும் அது மண்ணு தான் சாப்பிட போகுது. ஆனால் உன் உயிரை உனக்கு ஞாபகம், உயிர்னு ஒன்று இருக்குதா இல்லையான்னு எந்த மனுஷனுக்காக தெரியுமா? நம்ம இருக்கிறோம், உடல் இருக்குது. ஆனால் நம்ம பாடத்தில் என்ன சொல்கிறோம், உடல்ன்றதை மறந்துட்டு உயிர் மேலே உன் நினைவை மாற்றிடு. ஏன்னா உயிர் அழியா பொருள், ஜீவன் அழியாதது, ஆன்மா அழியாதது. உயிர் என்றது மகாரம், ஜீவன் என்றது அகாரம், சப்தம்ன்றது உகாரம். நியூட்டான், புரோட்டான், எலக்ட்ரான் விஞ்ஞானி, இது 3 தான் இயக்குது நம்மளை, அந்த 3 தான் உலகமும் இயங்குது. அப்போது இந்த 3 உரப்பாக இருந்தால் தான் அதை சரியான முறையில் செயல்படுத்த முடியும். இப்போ ஒரு 10 வயசுக்கார பையனை ஓட்டப்பந்தயத்தில் விடுறோம், அவன் ஓடுறான், சரி அவனும் மனுஷன்தான். 10 வயசுக்காரன் ஓடுற மாதிரி ஒரு 50 வயசுக்காரனையும் விட்டு அவன் கூட ஓட முடியுமா? ஆனால் ஓடுவான், அவன் கூட ஓட முடியாது. அது மாதிரி ஞானத்தில் அவங்களுக்கு ஏந்து உட்காரு, அவங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு அவன் ஓடட்டான், உனக்கு கிடைச்ச அளவுக்கு நீ ஓடு. ஆனால் ஒரு காலத்தில் நீயும் ஓடிடுவ, ஆனால் முயற்சி பண்ணிக்கினே இருக்கணும். அந்த முயற்சி உடலை வச்சு இல்லை, உயிரை வச்சா இருக்கணும். இவ்வளோ நாள் பண்ண பக்தியெலாம் உடலை வச்சு பண்ணணும், ஆனால் இனிமேல் பண்ணுறதெல்லாம் உயிரை வச்சு பண்ணணும். உயிர் தான் நான்,
உயிர் தான் உலகம், உயிர் தான் பிறப்பு, உயிர் தான் இறப்பு. ஒரு ஞானி ஒருத்தரை பார்க்கும்போதே இவங்க வந்து ஒரு நல்ல பாதையில் இருக்காங்க அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும்? இல்லைம்மா, நான் ஞானி இல்லையா? ஞானி கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் குரு ஞானி எல்லாம் இல்லை, குருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எப்பவுமே என்ன ஞானின்னு நான் ஒத்துக்கின்றே கிடையாது. நாங்கள் ஒத்துக்கிறோம். இல்லைம்மா, அது ஏன் இவ்வளோ கூட்டம் வராதுங்கய்யா. ஏன் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, உங்கள் யூடியூப்பை வந்து நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்து இவர் யார் தெரியுமா அப்படின்னு. சரி, அது யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு. பார்த்தா ஒரு முருகன் கோயில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறீங்க. ரொம்ப அசால்ட்டானா நம்ம லாங்குவேஜ் மாதிரி. அது வந்து எனக்கு வித்தியாசமாக இருந்தால் அது மீண்டும் மீண்டும் பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் பார்க்கல. இப்போ ரீசெண்டாக ஒரு போன மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு 10-15 நாளைக்கு முன்னே தான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அதாவது இவ்வளோ நாள் படித்தவர்களுக்கு நிறைய புக்ஸை படிச்சிருக்கிறேன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு போயிட்டுருக்கோம். அதான் அப்படி ஒரு மண்டகணம் தான் தெரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பல இடத்துக்கு போய் பல ஞானிகளை பார்த்து பல தீட்சை வாங்கி ஏதாவது ஒரு நமக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படாதா அப்படின்றதெல்லாம் அதில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இல்லை சொல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, அதுவும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல எப்படி அப்படின்னா, எவ்வளோ கடினமாக யாருக்குமே அந்த பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த நீங்கள் அப்படியே ஃபோன் ஊதி தள்ளுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ தான் எனக்குள்ள ஒரு உணர்வு, சரி ஐயா போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பும்போது எங்கள் ஐயா கிட்ட சொன்னேன், எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன், நான் போய் பார்க்க போகிறேன், நீங்கள் வரீங்களான்னா சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு போன பௌர்ணமிக்கு வந்தோம். இந்த உபதேசம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவொடனே ஒரு கூட்டம். முதல்ல ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேன். முதல்ல அப்புறம் சொல்கிறேன் 2 நாளைக்கு முன்னே ஃபோன் பண்ணிங்கம்மான்னு சொல்லிட்டு ஜீவானந்தம் என்று சொன்னார். சரி செகண்ட் டே ஃபோன் பண்ண வரல வாங்க அப்படின்னாரு. வந்தோம், பார்த்தேன் உங்ககிட்ட பேசி இந்த 1 மாத காலமாக சிந்தனை ஃபுல்லாக உங்ககிட்டயே இருக்குது. அதே மாதிரி இந்த புக்ஸை படிக்கிறது, அப்புறம் இந்த யூடியூப்பில் போய் உங்கள் சேனல் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் மீண்டும் மீண்டும் படிக்கும்போது எவ்வளோ பேர் எவ்வளோ பணம் கொடுத்து போன ஒரு விஷயத்துலலாம் இவர் ஒரு சாதாரணமாக நமக்கு வந்து எப்படி ஒரு தெளிவாக நம்ம லாங்குவேஜில் எப்படி சொல்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க. சொல்கிறது மட்டும் புரியுது, சொல்கிறது ஒன்று புரியுது, வேற ஒன்று. நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், இது வரைக்கும் பெரிய பெரிய சிறந்த மகான்கள்லாம் இந்த பூமியில் அவதாரம் பண்ணாங்க. யாரும் சாதாரண ஆளுங்க கிடையாது. தெய்வத்துக்கு சமமான மகான்கள் அவதாரம் பண்ணாங்க. ஆனால் பண்ணால் கூட அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தவறு பண்ணாங்க. கடவுளை பற்றி மட்டும் பேசுனாங்க, மனிதனுடைய நிலையை பற்றி பேசலை. மனிதனுடைய நிலையை பற்றி பேசாததால் கடவுளை பற்றி பேசும்போது கடவுளை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. கடவுள்னா ஒரு உருவம் அப்படின்ற முடிவுக்கு ஜனங்க வந்துட்டு அந்த உருவ வழிபாட்டில் நின்று போச்சு. அதுக்கு காரணம் அந்த மகான்கள் பண்ண வேலை அது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா கடவுளை பற்றியே பேசுறதில்லை. ஏன்னா கடவுள் எல்லாத்துலேயும் சுகவாசியாகிறார். உலகமே அவருக்கு என்ன குறைபாடு இருக்குது? ஒரு குறைபாடும் இல்லை. அப்போ நான் கடவுளை பற்றி புகழ்ந்தே என்ன புண்ணியம் எனக்கு? நான் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கணும். இங்கிலீஷ்காரன்ட்ட போய் உட்காந்து நான் தமிழில் பேசியிருந்தேன், அவனுக்கு என்ன புரிய போகுது? இல்லை அவன் இங்கிலீஷில் பேசினேன், எனக்கு என்ன புரிய போகுது? அப்படி பேசக்கூடாது. நான் இங்கிலீஷில் அவங்ககிட்ட பேசணுன்னா நான் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கின்னு போகணும். இல்லை அவன் என்கிட்ட பேச வரான்னா அவன் தமிழ் தெரிஞ்சுக்கின்னு வரணும். அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியும். இலக்கணம் இலக்கியத்தில் பேசிக்கின்னு இருந்தீங்கன்னா அது என்ன அவன் படித்தவனுக்கு மட்டும்தான் ஒரு 10 பேருக்கு புரியும். மீதி பாமரை மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இதை தான் எல்லா ஆன்மீகவாதியும் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ரொம்ப வருடம் கழித்து, பல வருடங்களாக கூட சொல்லலாம், ஒரு அருமையான ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவும் மக்களோடு மிங்கிளாகி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சாதாரணமாக எங்களோடு மிங்கிளாகி பேசுறது எனக்கு தெரிஞ்ச மகானில் நீங்கள் ஒருத்தங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, எங்களால் ஒத்துக்க முடியாது. இல்லைம்மா, அந்த தாமரை செல்வியம்மா இருக்கிறாங்களே, தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தர். அந்தம்மா சொல்லுவாங்க, உங்களை வந்து ரிஷின்னு சொல்லலாமா, இல்லை ஞானின்னு சொல்லலாமா, இல்லை சித்தர்னு சொல்லலாமா, எதுவுமே சொல்லாத மனுஷன் சொல்லுமான்னு. ஏன் சொல்கிறேன்னா அந்த நம்மளுடைய முடிவு இன்னும் கிடைக்கல எனக்கு. என்னுடைய முடிவு என்ன அப்படின்ற ரிசல்ட் இன்னும் எனக்கு கிடைக்கல.
அது கிடைச்சி போச்சுன்னா என்ன ஞானின்னு சொன்னால் நான் ஒத்துப்பேன். முடிவு கிடைச்சிட்டீங்க உங்களுக்கு. ஆனால் அந்த முடிவு கிடைக்காம நம்ம எதுவோ நம்மளுடைய அனுபவத்தில் கண்டதையும் அறிஞ்சதையும் நம்ம மக்களுக்கு சொல்லின்னுக்கிறோம். இதனால் நான் ஞானி அப்படின்ற கர்வத்தில் நான் போயிடக்கூடாது. அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. சிறுவர்கள் சிறுமிகள் யோகா பயிற்சி எந்த மாதிரி இருக்கணும் சாமிஜி? 12 வயசுலேருந்து எல்லாருமே யோகா பயிற்சி பண்ணலாம். இப்போ இங்கிலாந்து நாடு, அந்த நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாங்க. பொல்யூஷன் அதிகமாகி போச்சு, மக்கள் நோய்வாய்ப்படுறாங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து நாட்டிலேருந்து கேட்டுக்கிறாங்க. இங்கிலாந்தில் நம்ம சீடருங்க இருக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு சரியான விடை வேணும்னா குருவை கேட்கலாம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த சுகாதாரம் வேணும் அப்படின்னா ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இல்லைன்னா சுகாதாரம் வராது. அதனால் ஒழுக்கத்தை முதல்ல ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும். அப்போ ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும்னா என்ன பண்ணணும், இங்கிலாந்து நாட்டு பள்ளிகள் எல்லா பள்ளிகளிலையும் யோகாசனம் சொல்லி கொடுத்தீங்கன்னா, யோகம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒழுக்கம் வரும். அந்த ஒழுக்கம் வந்ததுன்னா சுகாதாரம் சீராக இருக்கும். அப்போ அடிப்படை ஆரம்பத்திலிருந்து அந்த குழந்தைங்களை சீரான நிலையில கொண்டாடணும், அது மனநிலையை. அப்போ மனநிலை சீராக வரணும்னா என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி அவசியம். அந்த மூச்சு பயிற்சியை பண்ணி அந்த பழக்கம் பண்ணி வரும்போது அந்த குழந்தைங்க நல்ல விஷயத்தில் ஈடுபடும், நல்ல செயல்களை செய்யும், நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுக்கும். இதுங்க நல்லதா இருக்கும்போது அந்த நாடே நல்லதா இருக்கும், அந்த நாடே பாதுகாப்பாக இருக்கும், அந்த நாட்டில் நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கும். அப்போதான் அது அடிப்படை. ஆனால் நாடு நல்லா இருக்கணும்னு மனசில் நினச்சிக்கணும் நம்ம செய்கிறதெல்லாம் தீமைகளை செய்தோம்னா பொல்யூஷனும் வரும், எல்லாம் வரும். மெயின் பொல்யூஷனுக்கு அடிப்படை புகை. இப்போ வாகனம் ஆதியில் ஒரு ஊர் இருந்ததுன்னா 2 வாகனம் வச்சிருக்கிறது கூட கஷ்டம். இன்னைக்கு ஒரு ஊர் இருக்குன்னா ஒரு வீட்டில் 2 வாகனம் இருக்குது. அப்போ அந்த புகைகள் பொல்யூஷனாக மாறுது. இது ரெண்டாவது, ஜனத்தொகை அதிகம், நெரிச்சல். இப்போ ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் ஒண்டியா உலாவாத போது வரைக்கும் அதில் அனல் தெரியாது. அந்த ரூமுக்குள்ள ஒரு 50 பேர் உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும், அனல் ஆகிடும். அப்போ அங்கே பொல்யூஷன் உண்டாகும். அப்போ நம்ம முதல் அடிப்படை குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒழுக்கத்தை வாயில கற்றுக் கொடுத்தா அதுங்க வராது. ஒழுக்கத்துக்கு செயலில் கொண்டு போகணும். செயலில் கொண்டு போனால் யோகம் கற்றுக் கொடுத்தோம்னா அதுங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஒழுக்கமாக வாழும். அந்த ஒழுக்கம் அந்த நாட்டுக்கே வரும்போது அந்த நாடே நல்லா இருக்கும். இப்போ எந்த சீர்கேடும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். அது நான் சொன்னேன், எழுதிக்கினாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை 12 வயசுலேருந்து யோகாசனம் கற்றுக் கொடுக்கணும். அப்புறமா யோகத்தை கற்றுக் கொடுக்கணும். யோகாசனம்ன்றது உடற்பயிற்சி, யோகம்ன்றது உயிர் பயிற்சி. யோகாசனம் வேற, யோகம் வேற. அப்போ இது அடிப்படையாக பேஸாக அந்த குழந்தைங்க கற்றுக்கின்னு வந்ததுன்னா வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் வரும், நல்லதே செய்யும், தீமையிலேருந்து விலகிடும். கடைபிடிப்பது என்னன்றது ஒழுக்கம். குடும்பத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிச்சிங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த வாரிசுங்களும் நல்லா இருக்கும். ஒழுக்கத்தை கடைபிடிக்கலன்னா குடும்பமும் கெடும், வாரிசும் கெடும். அதனால் ஒழுக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். ஆனால் முக்கியமாக ஒரு குடும்பத்தில் ஆணும் ஒழுக்கம் கெட்டவனா கூட இருக்கலாம். அது கூட அதனால் குடும்பம் ஒன்றும் கிடையாது, வருமானம் தான் இல்லாமல் போகும், குடும்பம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பெண் ஒழுக்கமானவள கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால்தான் அந்த வம்சம் ஒழுங்காக வரும். ஆனால் அந்த குடும்ப தலைவி ஒழுக்கம் இல்லைன்னா அந்த குடும்பம் சதறி போயிடும். அதனால் முக்கியம் குடும்பத்துக்கு ஒழுக்கம். முதல்ல 2014 ஐயாவோட வீடியோ பார்க்குறேன் சாமி. ஆமாம். பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, இவர் ஏதோ மோசமான சாமியார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறமா அடுத்த வீடியோ பார்க்குற வாய்ப்பு இல்லை எனக்கு. அந்த ஃபோன் உடஞ்சிடுச்சு. ஆமாம். மேற்கொண்டு அதுக்கு வாங்கிறதுக்கோ அது செலவு பண்ணுறதுக்கோ நான் முயற்சி பண்ணலை, செலவு பண்ணுறதுக்கும் முடியலை. அதுக்கப்புறம் கொரோனாவில் பசங்களுக்காக ஆன்லைன் கிளாஸ் வருது, அதுக்கு வாங்கினேன். அப்போது ஐயாவோட வீடியோ ஒன்று ஒன்றா வருது.
பார்க்க 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 கேட்க கேட்க நான் வந்து பாடமே வாங்கலை சாமி. அவர் சொன்னதை வச்சே வந்து நானாக பாடம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஐயா நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது புருவ மையத்தில் வந்து ஒரு பூச்சி வந்து உக்காந்துருக்கு. அது ஆசீர்வாதமாக எடுத்துக்கலாமா இல்லை எப்படி சரியாக தெரியல. நம்ம மனம்தான் சாமி, நல்ல விஷயமா எடுத்துக்கினால் நல்லதுதான். இல்லை சாமி, வேற எங்கேனாலும் உக்காந்துருக்கலாம். ஆசீர்வாதம்னு சொல்லும்போது தலை மேலே உக்காந்துருக்கலாம், எங்கே வேணாலும் உக்காந்துருக்கலாம். குறிப்பாக புருவ மையத்தில் வந்து உட்காந்து எப்படி சாமி சாத்தியம்? மனம் அவரை ஏற்றுக்கிச்சுன்னு அர்த்தம். சரி, அவர் சொன்ன விஷயத்த உங்கள் மனம் ஏற்றுக்கிடுச்சு. அதனால் மனம் ஏற்றுக்கிச்சுன்னா ஒரு பொருள். இப்போ நம்ம ஆழமாக சிந்திக்கிறோம்னா நம்ம புருவ மையம் ரெண்டு புறமாக சுருங்கும். டீப்பாக ஒரு விஷயத்தை யோசனை பண்ணுறோம்னா இந்த புருவ மையம் சுருங்கும். ஏன் சுருங்குது? இந்த உடல் ஃபுல்லாக மனம் இருந்தது போய் இப்போ யோசிக்கணும்னு ஒரு விஷயம் நடக்கும்போது உடல் ஃபுல்லாக இருந்த மனம் இப்போ புருவ மையத்தில் வந்து நின்றுடும். அங்கே நின்று சிந்திச்சா மட்டும்தான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விடிவு காலம் வரும். அப்போ ஒரு விஷயத்தில் நம்ம ஆழமாக போகிறோம்னா புருவ மையம் துடிக்கும். அந்த உணர்வு அங்கே தெரியும். அது ஒரு ஐயாவோட ஒரு கிஃப்ட். உணர்வு இல்லை சாமி, பூச்சை வந்து உக்காந்தது. அது அந்தி பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூச்சை வந்து உக்காந்தது சார். அப்போ ஐயாவோட ஆசீர்வாதம் கிடைச்சது தானே அர்த்தம். கண்டிப்பாக ஐயா வந்து பார்க்கும்போது ஐயா உடல்நிலை சரியில்லை. அப்போ இங்கே இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, ஐயா காலில் விழாதீங்க, நீங்கள் உங்கள் குடும்ப கதையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல சார். அப்போ ஐயா கிட்ட வந்து நான் முதல் கேட்ட கேள்வி என்னன்னா, பட்டினத்தார் பாடலில் இட்டபடி என்றென்றும் இரு அப்படின்னு சொல்லி ஒரு வரி வந்துருக்கு சார். அந்த இட்டபடியை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? இட்டபடி தெரிஞ்சுக்கினாலும் தெரியாமல் போனாலும் சாமி இந்த வண்டி இப்படி தான் ஓடும். இந்த இட்டபடியே தெரிஞ்சுக்கணும் எனக்கு பிரச்சனையே இல்லையா சாமி? இட்டபடி தெரியும். எப்போ தெரியும்? இப்போ பாடம் வாங்கினதுனால உங்களுக்கு இந்த பாடலோட கருத்து தேடுறீங்க சாமி. அதுக்கு முன்னாடி தமிழே தகராறு சாமி. அதுதான். ஆனால் பாடம் வாங்கின பிறகு எப்படி சொல்கிறது, அந்த சித்தர்களுடைய பாடல்களுடைய விளக்கம்லாம் ஓரளவுக்கு தெரியும் சாமி. எல்லாம் தெரிஞ்சில்ல, புரியுது. இப்போ திருமூலர் வந்து மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மத்தியானத்தில் வாத்தியம் கேட்கலாம்னா நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. அது வாத்தியம் கேட்டேன் நான். மத்தியானம் இல்லை, அது மத்தியானம் இல்லை அப்படின்றது ஐயா சொல்லியும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஐயா வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஐயாவோட வீடியோவை வந்து தொடர்ச்சியாக ரிப்பீட்டடாக திரும்ப போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் சார். இப்போ ஒரு முறை கேட்கும்போது ஒரு விளக்கம் வேறு, அதுக்கு அடுத்த முறை கேட்கும்போது அதே விளக்கம் வேறு. அப்போது ஒரே கருத்து மாறுபட்ட பொருளை வந்து தந்துனே நம்ம மனநிலைக்கு தகுந்த மாதிரி அந்த கருத்துக்கள் மாறிக்கினே வரும். இப்போ ஏன் இதெல்லாம் இவ்வளோ தொலைவு பேசுகிறேன்னா, நம்ம குருவோட பெருமையை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். இப்போ குருவின் பாதம் பற்றாத நம்ம போய் இறைவன் பாதனை பிடிக்க முடியாது. ஐயா என்ன சொன்னார்னா, நான் உன்னை நம்பி இருக்கிறேன், அவன் என்ன நம்பி இருக்கிறான், நீ தான் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லுங்க. வார்த்தைக்கு வார்த்தை அதை தான் சொல்லுவார். அப்போ ஐயாவோட பாதத்தை பற்றினா மட்டும்தான் இறைவனை பாதத்தை பற்றத்துக்கான தகுதியும் நம்மளுக்கு கிடைக்கும். குருவோட பற்றுதல் பக்தி இல்லைன்னு சொன்னால் இந்த கலை யாரையுமே காப்பாற்றாது. ஏன்னா ஒரே ஒரு உதாரணம், ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, ஊராக போகிறாரு. அவர் இந்த இந்தியாவில் போகாத இடமே இல்லை. அப்படி போகாத இடமே இல்லாமல் ஒரு வாட்டி திருப்பதிக்கும் போகிறார். திருப்பதியில் போயிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பெருமானுக்கு தினமும் வாசனை உள்ள மலர் அன்னன்னைக்கு பூத்து குலுங்குற அந்த மலரை அந்த பூவிலேருந்து வாசனை போகிறதுக்குள்ளேயே அதை கட்டி இந்த பெருமானுக்கு சூடணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. இதை அவரே என்ன செய்ய முடியாது. அப்போ அவர் சீடனாகிற ஆனந்தாவரை கூப்பிட்றாரு, எப்பா உன்னோட வேலை இனிமேல் இந்த திருப்பதியில் ஒரு பூந்தோட்டம் அமை, இந்த பூந்தோட்டத்தில் பூக்கக்கூடிய பூக்கள் அந்த பூ மலர்ந்து வாசனை போகிறதுக்குள்ளேயே நீ இறைவனுக்கு போய் சமர்ப்பிக்கணும், அதுதான் உன்னோட வேலைன்னு ஒரு கட்டளை இட்டு அவர் வந்துடுறாரு. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, இது இப்படியே அவர் சொன்ன மாதிரியே ஆனந்தாவரும் பண்ணினேங்கிறாரு. இறைவன் சும்மா இருப்பானா? யார் ஒருத்தர் ஒரு வழியில் போனாலும் இறைவன் அவனை சோதிப்பான். நல்ல வழியில் போனால் கண்டிப்பாக சோதிப்பான், கெட்ட வழியில் போனால் எக்கேடாவது கெட்டு போனால் அவன் கம்முன்னு இருப்பான். நல்ல வழியில் போனால் இது தங்கமா தகரமான்னு சோதிப்பான். அப்போது ஆனந்தாழ்வாரை இறைவன் சோதிக்கிறான். அப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு, நான் கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிட்றா, யார ஆனந்தாழ்வார, யார் பெருமாள் சொல்கிறாரு,
நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு அப்படி நம்பலைன்னா இந்த என்னோட மோந்திரம் இதை வச்சுக்கோ, அப்போவாது பெருமாள் தான் கூப்பிட்டான்னு அவன் நம்புவான், ஏன்னா அவன் மோசமான ஆள் அப்படின்னு பெருமாள் சொல்லி அனுப்புகிறாரு. அவனை என்ன பண்ணுறான், போய் சொல்கிறான் ஒரு வார்த்தை, எப்பா பெருமாள் உன்னை கூப்பிட்றாரு, உதவும் அர்ஜென்ட்டாக கூப்பிட்றாரு, உடனே வந்துடுன்றாரு. சரி சரி வரேன்றாரு. இவன் வரா மாதிரியே தெரியல, அனந்தா இவர் போகவே இல்லை. அப்போது ஒரு நான் சொல்கிறது நம்பிக்கையில் போலக்குதுன்னு பெருமாள் மோதிரம் கொடுத்துறாருப்பா, இப்போயாவது நீ நம்ப வாப்பான்றாரு. இல்லை இல்லை நீ போ நான் வரேன் அப்படின்னு இவர் போகவே இல்லை. பெருமாளை கடுப்பாயிட்டார். இப்போ நான் சொல்லி கூட மடிக்க மாட்டேன்டா அவன், இவன்லாம் இன்னத்தை சீடனாக இருக்கிறான் அப்படின்னு பெருமாள் கோவம். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு பூவெல்லாம் கட்டிட்டு பெருமாளுக்கு எடுத்து போகும்போது சொல்கிறாரு, ஏண்டா நான் தான் கூப்பிட்றேன்னு சொன்னேன்ல, உனக்கு பூ கொட்டுற வேலை முக்கியமா அப்படின்றாரு. எனக்கு குரு இட்ட கட்டளை இருக்கு, கூப்பிட்டது பெருமாளா கூட இருக்கலாம், ஆனால் தெய்வத்தை விட ஒரு பெரிய விஷயம் எதுக்குதுன்னா குருநாதர் இட்ட கட்டளை மட்டும்தான் பெருசா தவிர தெய்வம் கூட ரெண்டாவது தான். என் குருநாதர் இங்க ஒரு கட்டளை இட்டாரு, இந்த பூ மலர்ந்து வாசனை வெளியே போறதுக்குள்ள இதை கட்டி பெருமாளுக்கு போடுறான்னு சொன்னாரு. அந்த குருவோட வாக்கியம் தான் முக்கியமே தவிர பெருமாள் கூட்டாவோட நான் கண்டுக்க மாட்டேன் பாடுங்கிறாரு. அப்ப குரு பக்தின்றது எப்படியாப்பட்ட குரு பக்தியா இருக்கணும், இது எல்லாமே நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இது ஏதோ புதுசா இங்க தியாகம் ஒருத்தவங்க சொல்ற விஷயம் இல்லை. ஆயிரம் காலமா இந்த மண்ணுல ஒரு குருவை தெய்வத்துக்கு மேல வச்சு கொண்டாடுகிற நாடு இது. அதனாலதான் நாமளும் நம்ம தெய்வத்தை மேல வச்சு கொண்டாடுறோம், தெய்வத்தை கூட அப்புறம் தான் கொண்டாடுறோம். ஏன்னா தெய்வத்தை காட்டி கொடுக்குற ஒருத்தர் தெய்வமா தான் இருப்பாரு, வேற யாராலையும் அம்மாவோட ஸ்தானத்தை அம்மாவை தவிர வேற யாரும் பண்ண முடியுமா? உலகத்துல 1000 வாங்கலாம், வேற எந்த பொருளையும் வாங்கலாம், அம்மான்னு உனக்கு வாங்க முடியுமா? ஏன் அவங்களுக்கு இணை இல்லை, தெய்வத்துக்கு இணையாவும் இல்லை, குருவுக்கு இணையாவும் ஒருத்தர் கிடையாது. அப்ப நமக்கு ஒருத்தர் வந்து வாச்சிருக்காரு சொன்னா அவர் இறைவனா மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட இறைவனை நம்ம கைவிட்ட முடியுமா? 1000 சோதனை வந்தாலும் தலைமையில வச்சு கொண்டாடுமே தவிர ஒரு நாளும் கலங்கி நிற்க மாட்டோம். அதனாலதான் இதே மண்டபத்துல வரக்கூடிய குரு பூஜையும் இந்த மண்டபத்துல நடக்கும். கடைசி அவர் கேள்வி சாமி, இருக்கிற எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நல்ல சார். கடைசி கேள்வி சாமி, இச்சாதாரிக்கும் இந்த பாடத்துக்கும், அது இச்சாதாரி இந்த பாடத்துக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம்? இச்சாதாரின்னா என்ன சாமி? எனக்கு தெரியல சாமி, அதுதான் உங்ககிட்ட தெரியாம வந்தீங்க சாமி. அப்போ நீங்க தான் சாமி சொல்லணும், விளக்கணும். இச்சாதாரி நாகன்னா ஒன்று கவர்ந்து இருக்குது, பிரிஞ்சு இருக்காது. பிரிஞ்சு இருக்காத 2 பொருள் ஒரே பொருளா மாறி நிற்கும். ஒரு டவுட் சார், இச்சாதாரின்னா அதாவது உரு மாறக்கூடியது தானே? ஒரே பொருளா இருக்கும், அது 2 பொருள் சாமி. ஒரு பொருளா மாறக்கூடிய வல்லமை உண்டு அதுக்கு, இன்னொரு பொருளாவும் அது மாறும், அந்த சக்தி அதுக்கு உண்டு. அப்போ அதுதான் சொல்றது, இச்சாதாரி அப்படின்னு சொன்னா ஒரு குரு தெய்வம் குரு வடிவத்தில் மாறுவார். ஒரு குரு யாரோட வடிவத்தில் வேணா வருவார். புத்தி சொல்லணும், இந்த உலகத்தை வழிநடத்தணும்னா அவர் யாரோட வடிவம் எடுத்து வேணாலும் வருவார். அப்போ வந்தவரை கைவிட்டுடாம பாதத்தை பிடிச்சிட்டோம்னு சொன்னால் நாமளும் கரை சேருவோம். விட்டுட்டோம்னு சொன்னால் கரை சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ வந்தவங்களாம் யாருன்னா நீங்கள் சொன்னதுக்கு அர்த்தம் தான், அவங்க எந்த வடிவத்தில் வேணால் வருவாங்க, வந்த பாதத்தை பிடிச்சிக்கணும்.